மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தல் பார்த்துட்டு இருக்கான். முதல் கேள்வி, வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் வேர்ச்சொல்லும் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் தவறு, என்னென்னா பி. கான் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் என்னென்னா கண்டு. இங்கே கண்டன்னு கொடுத்துருக்காங்க. கண்ட என்பது பெயரெச்சம். அடுத்த வினா, வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. வாளியர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னா வாழ். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு. நெருப்பு என்ற சொல்லுக்கு வேறு பெயர்லாம் இருக்கு. அனல், கனல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய. அலை, அலை. குண்டுலா அலை என்றால் கடல் அலை. பள்ளிக்கு வருகின்ற அலை என்றால் பாம்பு பூற்று. அடுத்த வினா, விலை, விலை, விலை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் தேர்வு செய்ய. குண்டுலா விலை என்றால் பொருளின் மதிப்பு. பள்ளிக்கு வருகின்ற விலை என்றால் உண்டாக்குதல். சிறப்பு லகரம் விலை என்றால் விரும்பு. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிய. திசை சொற்கள்னா என்னன்னா தமிழ் அல்லாத பிறமொழி சொற்கள். அது எதுவாயினும் சரிதேன். வடமொழி சொல் சமஸ்கிருதம் இருந்தாலும் சரிதேன், அரபு சொல், பாரசீக சொல், அந்த மாதிரி. சாவி, ஜன்னல் இது ரெண்டுமே திசை சொற்கள். அடுத்த வினா, சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்னன்னா மண்பதை. பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. 1, 3 சரி, 2, 4 தவறு. அடுத்த வினா, இதில் என்னன்னா அந்த வன் தொடர் இருக்குல்ல, வல்லினம், கசட தப்புற, அதெல்லாம் வர வேண்டிய இடத்துல வரணும். இந்த 2 நாள்லையும் வரலை, அதே இங்கே பிள்ளை. அடுத்த வினா, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. பற்றுதல் இன்றி. பொருந்தா இணையை கண்டறிய. பொற்றொடி வந்தால். இது என்னன்னா ஓமை தொகை கிடையாது, அன்மொழி தொகை. சரிங்களா? அடுத்த வினா, சொல்லுக்குரிய பொருளை அறிய. பொம்மல் அப்படின்னா சோறு என்று அர்த்தம். பொருந்தா சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னன்னா முல்லை நிலமும் பாலை நிலங்களும். சரிங்களா? அடுத்த வினா, வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. விலை, விலை. குண்டுலா விலை என்றால் பொருளின் மதிப்பு. பள்ளிக்கு வருகின்ற விலை என்றால் உண்டாக்குதல். அடுத்த வினா, எவ்வகை வாக்கியம் என்ன கண்டு எழுதுதல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது செய்வினை. என்னன்னா கரிகாலன் என்பது எழுவாய். எழுவாயை முன்னிறுத்தி ஒரு வாக்கியம் அமைஞ்சுன்னா அது செய்வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை எப்படி இருக்குன்னா, இதில் கல்லணை என்பது செயப்படு பொருள். அதை முன்னிறுத்தி ஒரு வாக்கியம் அமைஞ்சுன்னா அது செயப்பாட்டு வினை. எடுத்துக்காட்டு, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படி வந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிய. இதில் விடை பி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆப்ஷன் சி இருக்குல்ல, அதே சரியான விடை. பேருந்து ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை இன்னொன்று என்னன்னா
கடைசியில் முடியும் போது படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படி முடியும். இது தவறான இது. சரிங்களா? பிறவினை சொற்றொடரை கண்டறிய. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். ஒரு செயலை பிறருக்காக நம்ம செஞ்சோம்னா அது பிறவினை. நம்மளே செஞ்சோம்னா அது தன்வினை. இப்போ எடுத்துக்காட்டு, பூங்குழலி திருக்குறள் கற்றாள்னா அது செய்வினை, அதாவது தன்வினை. சரிங்களா? அடுத்த வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. இதுதான் விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா, தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது? மீண்டும் விடைக்கேற்ற வினா. எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. இந்த விடைக்கு சரியான வினா என்னன்னா, உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா? அடுத்த வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். திருக்குறள் 1330 குறள் பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறள் எத்தனை குறள் பாக்களை கொண்டுள்ளது? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைனா என்னன்னா, உயிரெழுத்துக்களான ஆனாவனா இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, கா ஞாசா, காவரிசை ஞாவரிசை, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுத வேண்டும். கிளி, தேனி, தையல், மனிதன். இதில் என்ன ஆர்டர்னா, கா ஃபஸ்ட்டு கா ஞா சா தானே, அப்போ கா வரிசை தானே எழுதணும் ஃபஸ்ட்டு. கிளி, அதுக்கப்புறம் தேனி, தையல், மனிதன். இப்போ தேனியும் தையலும் தா வரிசை தான். அப்போ எப்படி எழுதணும்னா, தா தா, தீ தீ, தூ தூ, அந்த வரிசை தான். சரிங்களா? ஆனாவனம் மாதிரி பேசிக் ஆனாவனம் பொறுத்துக. உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குறள், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. அடுத்த வினா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். சரியான சொற்களை சரியான இடத்தில் பொருத்த வேண்டும். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். அடுத்த வினா. பொருத்தமான காலம் அமைத்தல். மாலனை கந்தன் வீழ்த்தினான். வீழ்த்தினான் என்பது இறந்த காலம். சரி. அடுத்த வினா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஆடு, ஆடு குட்டி. சரிங்களா? இங்கே கன்று வராது. கன்று எதுக்கு வரும்னா, யானை கன்று, பசு கன்று, அதே வரும். சிங்கக்குருளை, அந்த மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொற் அமைக்க. அதாவது 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்கிற சொற்களில் 2 சொல்லை இணைத்து ஒரு புதிய சொல். விளையாட்டு திடல். சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக. எழுத்து வழக்கு அப்படின்னா என்னன்னா, அது எப்பொழுதுமே பிழை இல்லாமல் இருக்கும், இலக்கண முறைப்படி இருக்கும். தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சது, இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்னன்னா, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. அடுத்த வினா பாருங்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அதாவது பேச்சு வழக்கு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 எழுத்து வழக்கு, 1 மட்டும் பேச்சு வழக்கு. அது என்னன்னா, ஆப்ஷன் ஏ. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அடுத்த வினா. பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 பேச்சு வழக்கு, 1 மட்டும் எழுத்து வழக்கு. அது என்னன்னா, காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு. சீக்கிரம் எந்திரிச்சு படிங்க மக்களே. அடுத்த வினா. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிய. கும்பகோணம். மருவுனா என்னன்னா, ஒரு ஊர் பெயருடைய சுருங்கிய வடிவம் தான் மருவு. அடுத்த வினா. ஊர் பெயர்களையும் மருவு. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் திருச்சிராப்பள்ளி என்ற ஊரின் மருவு என்னன்னா திருச்சி. மற்றது எல்லாமே தவறு. ஏன்னா புதுக்கோட்டையின் மருவு புதுக்கை, காவரிசை புதுகை. மயிலாப்பூரின் மருவு என்னன்னா மயிலை. நாகப்பட்டினத்தோட மருவுதே நாகை. சரிங்களா? நாகர்கோவிலின் மருவு நாகை கிடையாது. அடுத்த வினா.
இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. செக் என்ன காசோலை. மீண்டும் ஒரு பிறமொழி சொல், இணையான தமிழ் சொல். கேபினட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல்னா பண்பாடு. ஹியூமனிசம்னா மனிதநேயம். பவுண்டரிஸ்னா எல்லை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, உடன்பட்டும் கூறும் விடை என்பதை கீழ் வருவனவற்றுள் எந்த விடையை கூறலாம்? நேர்விடை. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு செயலை செய்ய சொல்லி கேள்வி கேட்டோம்னா, நான் செய்யறேன்னு சொன்னோம்னா அது நேர்விடை. மறுத்து கூறுனா அது மறைவிடை. அடுத்த வினா, விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். அலுவல் சார்ந்த கலைச்சொல். ஸ்டேப்லர்னா கம்பி தைப்பு கருவி. ரப்பர் ஸ்டாம்புனா இழுவை முத்திரை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஒளியன் ஒளியன். சரிங்களா, இதே சரி. ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் மற்றது எல்லாமே உருபன் உரேபன் வருது. பேராகராதினா பேராகாராதின்னு வருது. அதாவது குறில் நடில் தப்பாக வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த வினா, கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான விடை எழுது. சரியான விடை என்னென்னா, ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, அதிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கான விடை அந்த பத்திக்குள்ளதே இருக்கு. இது எளிமையானது, எல்லாரும் போட்டுடலாம். அடுத்த வினா, முக்கியமானதுக்கு போவான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அன்று. சரிங்களா, இது என்பது ஒருமை, அதனால் இங்கே அன்று வர வேண்டும். சரிங்களா, பன்மை வந்துச்சுன்னா அல்லன்னு வரணும். பன்மை வரும்போது இவைன்னு வரும். இவை அவை எல்லாமே பன்மை சொற்கள். அப்போ அல்ல வரணும். மீண்டும் ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பகைவர் நீவீர் அல்லீர். சரிங்களா, நீவீர் என்பது பன்மை, அதனால் அல்லீர் என்பது வர வேண்டும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் டி, அழுவம் உறவு நீர் கரையும் நெகிழி சென்னி மதலை. கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும்னா கெடு கேடு. கெடுதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல்லுன்னா கேடு. சரிங்களா, அதைத்தான் கேடு என்று தெரியும். விகுதி பெறாத தொழிற்பெயர் என்னன்னா இது தொழிற்பெயர் என்னன்னா கூத்து. என்னன்னா தொழிற்பெயர் இருக்குல்ல, விகுதினா ஒரு கடைசி எழுத்து. அதாவது அல் தல் அம் ஐ வி சி தி இது எல்லாமே கடைசியாக ஒரு இந்த மாதிரி விகுதி பெற்ற எழுத்துக்கள் வரும். கடவுள். சரிங்களா, இல்லை உள் என்பது கூட தொழிற்பெயரின் ஒரு விகுதி பெயர். அதாவது விகுதினா என்னன்னா ஒரு சொல்லோட கடைசி எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் விகுதி அப்படிங்குவாங்க. தொழிற்பெயர் இருக்குல்ல, அதில் 3 வகையாக பிரிப்பாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெறாத தொழிற்பெயர், திரிந்த தொழிற்பெயர்னு பிரிப்பாங்க. சரிங்களா, அப்போ விகுதி என்னென்ன எழுத்துக்கள் வரும்னா சொன்னில் அல்தல் அந்த மாதிரி. இல்லை கூத்து என்பது விகுதி பெறாத தொழிற்பெயர். மற்ற 3மே விகுதி பெற்ற தொழிற்பெயர். பகுதி 1 பகுதி 2 பொறுத்துக. குறிஞ்சி என்ற திணையின் கடவுள் யார்னா முருகன். முல்லைக்கு யார்னா திருமால். மருதத்துக்கு இந்திரன். நெய்தலுக்கு வருணன். எடுத்துக்காட்டினை பொறுத்துக்க. மரம், காடு, மா, கருவேலங்காடு. இது என்னன்னா இடுகுறி பெயர். மரம் காடு ரெண்டுமே இடுகுறி பெயர். மா கருவேலங்காடு என்ன இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா, இது காரண பெயர் கிடையாது. ஏன்னா மா மரம் கருவேலங்காடு இது எல்லாமே சிறப்பு பெயர்ல. சொல் பொருள் பொறுத்துக. தாள். தாள் என்றால் நாக்கு. சரிங்களா, இதே சரியான விடை. பிழையற்ற தொடரை கண்டறிக. இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதே சரியான விடை. சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். சரிங்களா, அடுத்த வினா, சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. தில்லான் கமா
இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இரட்டை மேற்கோள் குறி. மீண்டும் ஒரு சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? மனிதா மனிதா பக்கத்தில் ஒரு உணர்ச்சி ஆச்சரியக்குறி, இங்கே ஒரு கேள்விக்குறி. அடுத்த வினா. ஊர் பெயர்களில் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயரில் மறுவை எழுதுக. சரிங்களா? திருநெல்வேலியோட மறுவுதே நெல்லை, நெய்வேலியோட மறுவு நெல்லை அல்ல. சனி நீராடு எப்புலவரின் வாக்குனா ஔவையின் வாக்கு. சரியான எண்ணடையை கண்டறிக. ஓர் இரவு. ஓர் என்ற சொல் எங்கே வர வேண்டும் என்றால் உயிரெழுத்துக்களான ஆனா அவனா இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தால் அதற்கு முன்பு ஓர் என்ற சொல் வர வேண்டும். உயிர்மை எழுத்துக்களான இருக்குல்ல, கா ஞா சா, அந்த வரிசையெல்லாம் இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தால் அந்த சொல்லுக்கு முன்பு ஒரு என்ற சொல் வர வேண்டும். ஓர் இரவு. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா தீமொழி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய. அழி ஆழி. அழி என்றால் அழித்தல், ஆழி என்றால் கடல். மதி இரு பொருள் கண்டறிக. நிலா அறிவு. இரு பொருள் தருக. கால். கால் பங்கு பிரித்து கொடு, அதாவது ஒரு முழு பகுதியோட கால்வாசி 25%. ஈரம் பார்த்து கால்வை. இன்னொரு என்னன்னா கால்னா மனித உறுப்பு, நம்ம கால் நடக்கிறோம்ல அது. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது ஐயவினா. அதாவது ஒரு தெளிவில்லாம இப்படி அப்படியா அப்படின்னு கேட்டோம்னா அது ஐயவினா. சரிங்களா? ஐயவினா. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சரிங்களா? அதாவது சரியான இணைப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்கே வரும்னா அந்த இணைப்பு சொல் பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். வருந்தி உழைத்தாலும் அதனால் உழவு தொழிலே சிறந்தது. சரிங்களா? அடுத்த வினா. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். எல்லாருக்கும் பொருந்தும். பிரித்தெழுதல் இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. பிரித்தெழுது. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நடை. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடைப்பு குறுக்கில் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர். யார் அவர் தெரியுமா? மீண்டும் ஒரு அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்கணும். வேற்றுமை. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு. பசித்தவனுக்கு உணவு கொடு. குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதே இணைப்பு சொல். கல். கல்னா ஒருமை. கல்னா மொத்தமாக இருந்துச்சுன்னா அது கற்குவியல் அப்படிங்குவாங்க. என்னடை. தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஆராயும். சரியான இணையை தேர்ந்தெடு. பனி, அதாவது 2 சொல்லினா இருக்குல்ல, பனி என்றால் குளிர். சரிங்களா? ஏன்னா மற்றெல்லாம் தப்பாக இருக்குது. அறம்னா கைன்னு வரும், இங்கே கால் வந்திருக்கு. எல்லாமே தவறு. தவறான இணையை தேர்வுக. பகுத்தறிவு. பகுத்தறிவுனா இன்டெகிரிட்டி கிடையாது. பகுத்தறிவுனா என்னென்னா ரேஷனல் லிஸ்ட்னு வரும். சரிங்களா? இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா வரை ஓலை. இதே சரி, மற்றதெல்லாம் தவறு. அடுத்த வினா. எபிகிராப் அப்படின்னா என்னன்னா கல்வெட்டு. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று. 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. சரி. பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. மீண்டும் ஒரு கூற்று காரணம். கூற்று. திருமூலர் திருமந்திரம் எழுதினார். கூற்று சரி. காரணம் 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர். அதுவும் சரி. குறில் நெடில் மாற்றம். தவறான இணையை கண்டறிய. களம் காலம். களம் என்பது என்ற சொல்லின் முதலெழுத்து கா என்பது குறில். காலம் என்பதின் முதலெழுத்து நெடில், குறில் நெடில்.
கொடுத்துருக்கிறதுல வந்து புகழ் திகழ்தான் தவறு, மற்றதெல்லாம் சரி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா என்னன்னா இயலாத செயல். சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னா என்னன்னா ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும், சரியான சொற்களை சரியான இடத்தில் எழுத வேண்டும். ஆப்ஷன் சி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வவ்வோல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிராப்னா செதுக்கி, ஃபோல்டர்னா உரை, கர்சர்னா சுட்டி, ப்ரௌசர்னா உலாவி. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பனை வடலி. சரிங்களா? அற்றது அதாவது பிழை இல்லாத கேட்டிருக்காங்க. பனை மரம் இருக்குல்ல, அது குட்டியாக இருந்துச்சுன்னா பனை வடலி அப்படிங்குவாங்க. வாழை கன்றுன்னு வரும், தென்னம்பிள்ளைன்னு வரும். சரிங்களா? விளாங்குட்டின்னு வரும். சரிங்களா? வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. சென்றனர் என்ற வினைமுற்றின் வேர் சொல் என்னன்னா செல். நடந்தால் என்ற சொல்லின் வேர் சொல் நட. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். வயல்னா கழனி, பலனம். இது எல்லாமே வயலத்தையும் குறிக்கும். சேர்த்தெழுக. எழுத்துக்கூட்டலாணி எழுத்தாணி. சரியான வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அறியா வினை. நமக்கு தெரியாமல் ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அறியா வினை. தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அறியா வினை. சரியான வினாச்சொல் எது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எதுனா நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். நடந்தாள் என்பது இறந்த காலம், நடக்கிறாள் என்பது நிகழ்காலம், நடப்பாள் என்பது எதிர்காலம். தவறான ஊமை இணையை தேர்ந்தெடுக்க. கீரியும் பாம்பு போல. இது வந்து ஒற்றுமை அல்ல, வேற்றுமை. சரிங்களா? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. எத்தனிக்கும். எத்தனிக்கும்னா முயற்சி சேருன்னு அர்த்தம். அதன் எதிர்ச்சொல் என்ன? முயலாமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா முதுமை. கூட்ட பேர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? புல். சரியான எண்ணடையை தேர்வு செய்ய. புல் குலாம். அதாவது புல்லாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா அது புல் குலாம்னு சொல்லுவாங்களா.